வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு மிக விரிவான வாழ்வியல் மாற்றங்களை பற்றித்தான். சிம்மம் என்றாலே ஒரு ராஜராசி, அதுவும் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பூரம் நட்சத்திரம் என்றால் கேட்கவே வேண்டாம். உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகும் இந்த காலகட்டத்தை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் இடையில் நான் சொல்லியிருக்கும் முக்கியமான எச்சரிக்கைகளும் கடைசியில் சொல்லியிருக்கும் பரிகாரங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தின் கிரக நிலைகளை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் வலுவான நிலையில் இருப்பதால் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் உச்சத்தில் இருக்கும். இதுவரை உங்களை எதிர்த்து நின்றவர்கள் அல்லது உங்களுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதியான சுக்கிரனின் பலம் கூடுவதால் உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவும் பேச்சில் ஒரு வசீகரமும் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் ஒரு வேகம் இருக்கும். அதே சமயம் விவேகமும் துணை நிற்கும். தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பார்த்தால் இது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த சில மாதங்களாக தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் ஒரு கடையோ அல்லது ஒரு சிறு தொழிற்சாலையோ வைத்திருந்தால் அதை விரிவுபடுத்தும் எண்ணம் இப்போது நிறைவேறும். குறிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் கலைத்துறை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வேலைக்குச் செல்பவர்களுக்கும் இது பல ஆச்சரியங்களை வைத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காகவோ அல்லது சம்பள உயர்வுக்காகவோ காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பார்கள். இதனால் சக ஊழியர்களிடையே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமலிருந்த கடன் தொகைகள் வசூலாகும். பூரம் நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதால் சிலருக்கு திடீர் வருமானம் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும் என்பதால் தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளை தவிர்ப்பது உங்கள் சேமிப்பிற்கு பலம் சேர்க்கும். கடன் பிரச்சினைகளில் இருந்து விடுபட ஒரு நல்ல வழி பிறக்கும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறுவீர்கள். அடமானம் வைத்த நகைகளை மீட்பதற்கான சூழல் இப்போது கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டின் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கைத் துணையின் பெயரில் மேற்கொள்ளும் சொத்து முதலீடுகள் உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய பலனை தரும். பூரம் நட்சத்திரத்தினருக்கு தடைப்பட்டு வந்த திருமண வரன்கள் இப்போது கைகூடி வரும். உங்கள் வீட்டில் திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது புதிய சொத்து வாங்குவது போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ளன. மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலம். படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி புதிய ஆர்வம் பிறக்கும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற கடினமாக உழைப்பீர்கள். அதற்கு ஏற்ற பலனும் கிடைக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இல்லையென்றாலும் உஷ்ணம் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம். முறையான உணவு கட்டுப்பாடு மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்வது அவசியம். குறிப்பாக வாகனங்களில் செல்லும்போது வேகம் தவிர்த்து நிதானமாகச் செல்வது உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சாற்றி நெய் தீபமேற்றுங்கள். பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதால் ஏழை பெண்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற இனிப்புகளை தானமாக வழங்குவது உங்கள் கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை தரும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.